ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 19 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாருமா பொன்னியை திட்டிட்டு இருக்காங்கல்ல. அப்புறமா வந்து அவங்க மாமா வர என்ன சொல்றாருன்னா, சரி சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பண்ணிட்டு சிவானி மேல பழி போடுறியா அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற திட்டுறாரு. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம இப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள அப்படின்னு. இப்ப சிவானி என்ன சொல்றாங்கன்னா, யாரும் பொன்னியத்தை திட்டாதீங்க, அவங்க சொன்னதுல பாதி தான் உண்மைன்னு எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே பாக்குறாங்க. என்னன்னு இப்ப சிவானி நடந்ததெல்லாம் சொல்றா. இந்த மாதிரி நான் மலையில இறங்கி வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அத்தை கிட்ட கேட்டேன், அவங்க விடல, தண்ணி பாட்டில கீழே போட்டேன்னு எல்லா கதையும் சொன்னோன்னே, பாத்தியா இவா செஞ்சதுக்கு எல்லாரும் பொன்னியை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அவங்க மாப்பிள்ளைய வந்து திட்டுறாங்க, சுந்தரத்தை வந்து திட்டுறாங்க. அப்புறமா அவங்க சிவானியோட அம்மா வந்து சிவானியை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்போ அவளை தலை துவட்ட திட்டுறாங்க. பாத்தியா வீட்டுல எல்லாரும் பொன்னியை தான் உன்னால திட்டுறாங்க, நீ இந்த உன்னால பாரு பொன்னியத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டினோடனே இப்போ சிவானி ஓடி போய் பொன்னிக்கிட்ட போய் சாரி கேட்குறா. நானா உன்னை ஒண்ணுமே நினைக்க மாட்டேன், நீ போன்னு சொல்லி பொன்னியை அனுப்பி விட்டுருந்தாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்க ஜெயா வந்து ரூம்க்கு வெளியில நின்று பொன்னியோட ரூம்க்கு வெளியில நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியா சத்தம் கேட்குது. ரூம்ல வந்து பாக்குறாங்க, பொன்னிக்கு ரொம்ப காய்ச்சல்ல குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. வந்து தொட்டு பார்த்துட்டு டாக்டர் கால் பண்ணி வர சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டுல எல்லாரும் கீழே உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சின்னு வர சொன்னீங்களே, யாருக்கு என்னாச்சுன்னே, இல்லையே எல்லாரும் இங்க நல்லா தானே இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருமா கேட்டுட்டு இருக்கும்போது ஜெயா நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னொடனே, இந்த மாதிரி பொன்னிக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குது, அதுக்காண்டி தான் நான் வர சொன்னேன்னு சொன்னோடனே எல்லாருமா பொன்னியோட ரூம்ல போய் பொன்னியை பார்க்க போறாங்க. அப்புறமா டாக்டர் வந்து பார்த்துட்டு சும்மா சாதா ஃபீவர் தான், மழையில நனைஞ்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாங்க. இப்போ பொன்னி வந்து அவங்க மாமா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு சும்மா சாதா ஃபீவர் தானே மாமா, எதுக்கு மாமா நீங்க டாக்டர் எல்லாம் வர சொன்னீங்க அப்படின்னே, நான் வர சொல்லலம்மா ஜெயா தான் வர சொன்னானோடனே இப்போ ஜெயா சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பக்கமா வந்தப்போ ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுச்சுன்னு வந்து பார்த்தா நீ குளிர்ல நடுங்கிட்டு இருந்த, ஒழுங்கா உடம்பு பார்த்துக்கோ, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னோடனே, இல்ல அத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா ரெஸ்ட் எடுனோடனே சரின்னொடனே இப்போ பொன்னிக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. அத்தை நமக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வர சொன்னாங்களா அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.